ஸோ இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம், மேம் நான் பயோட்டின் எடுக்கிறேன் மேம், அதை எடுக்கிறேன், அதெல்லாம் இல்லை. இப்போ என்ரிச் ஃபுட்டு அப்படின்னா உங்களுக்கு நட்ஸு தான் சாப்பிட்ணும், அந்த மாதிரி இல்லாமல். மேம் இப்போ ஹேர் ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஹேரில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க கிட்ட எந்த மாதிரி ப்ராசஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இப்போது ஹேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும்டா. ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்போ பொதுவாக ஹேர் ப்ராப்ளம் வரும்போது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டே கரெக்டாக எடுக்க மாட்டாங்க, என்ரிச் ஃபுட்டு கரெக்டாக எடுக்க மாட்டாங்க. இப்போ நார்மலாக எடுத்துக்கோங்களேன், ஒரு பிஆர்பி பண்ணால் 100% ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். ஆனால் எல்லாராலையும் அஃபோர்டபுள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் தெரியும். ஸோ இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சின்னு இருக்குது உங்களுக்கு. ஹை ஃப்ரீக்வன்சினா ரேடியோ தெரப்பி. அதில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனை ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேண்ட்ரஃப் இருக்குது, பிளாக் இருக்குது, ரூட்டை வந்து உங்களுக்கு கவரேஜ் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அது ஆயிலி டேண்ட்ரஃபாக இருந்தாலும் சரி, ட்ரை டேண்ட்ரஃபாக இருந்தாலும் 2 டேண்ட்ரஃப்மே கிளியர் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை ஸ்டிமுலேட் பண்ணி இம்மிடியேட்டாக உங்களுக்கு பேபி பானை பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் ஒன்று. இன்னொன்று இது மட்டும் இல்லை, நம்ம என்ன தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான என்ரிச் ஃபுட்டை எடுத்தால் தான் ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம், மேம் நான் பயோட்டின் எடுக்கிறேன் மேம், அதை எடுக்கிறேன், அதெல்லாம் இல்லை. இப்போ என்ரிச் ஃபுட்டு அப்படின்னா உங்களுக்கு நட்ஸு தான் சாப்பிட்ணும், அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நார்மலாக சொல்லுவாங்க, ஒரு கைக்குள்ளே அடங்குற ஒரு தானியம் ஏதோ அந்த தானியத்தை ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம டெய்லி சாப்பிட்டாலே நம்மளோட ஓவரால் ஹேருக்கான ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக அவங்களுக்கு ஒரு ஹேர் ஃபால் வராங்க அப்படின்னா எடுத்த ஒன்று ட்ரீட்மெண்ட்டாக நான் அவங்கள கன்வெர்ட் பண்ணுறது இல்லை. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அவங்களுக்கு என்ரிச் ஃபுட்டு ஃபஸ்ட்டு ஃபுட் இல்லை, நெக்ஸ்ட் அவங்க யூஸ் பண்ணுற கெமிக்கலைஸ்டு என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க அதை ஸ்டாப் பண்ணலை. அதுக்கப்புறம் ஹை ஃப்ரீக்வன்சி